காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு தெரியும் இந்த சென்டென்ஸை சொல்லி எத்தனை மாதமாக ஆச்சுன்னு. அண்ட் ஐம் ரியலி சாரி ஃபார் தேட். எனக்கே தெரியல என்னோடய லாஸ்ட் வீடியோ வந்து நான் எப்போ போட்டேன் அப்படின்னு. ஒரு மோர் தென் 8 months அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, யார்லேயும் நீ மிஸ் பண்ணிங்களோ தடா, ஐம் பேக். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ பண்ணுறேன்னா, ஸோ நான் நினச்சிருந்தேன் என்னென்ன பேசுது அப்படின்னு. ஆனால் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னே எல்லாமே அப்படி மறந்து போயிடுச்சு. வெக்கமாக வருது. ஓகே, என்ன பேசலாம்னு நினச்சேன். நான் என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குன்னு தனி வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ மேபி இந்த வீடியோ பப்ளிஷ் ஆன அப்புறம் நான் அந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு தான் தெரியும் இது வந்து எத்தனாவது டேக்கு அப்படின்னு. 1 2 3 4 ஒரு 6, இது 7வது டேக். அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஷையாக இருக்குன்னு. ஓகே, இது பின்னாடி அப்படி தான் இருக்குது, எல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ நான் இப்போ வந்து எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்ரிஸ்தரில் இருக்கேன். இந்தியாவில் வந்து இது ஒரு பஞ்சாப் டிஸ்ட்ரிக்ட். ஸோ நான் அங்கே இருக்கேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே நான் என்னென்ன இடத்துக்குலாம் நான் போகிறேன் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து லைக் எப்படின்னா ரொம்ப நாள் கழித்து திடீர்னு ஒரு கம்பேக் மாதிரி இந்த வீடியோ. ஸோ எஸ், நான் எவ்வளோ எக்ஸைட்டட் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த இடத்துக்கு நான் முன்னுக்கு வந்ததில்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். இங்கே நிறையா எக்ஸைட்டிங் பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு பார்க்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணணும், அது இல்லாமல் என் கூட சேர்ந்து ட்ராவலும் பண்ணணும். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். டடா. ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. நேற்று நான் லேண்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நான்ஸ்டாப் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் மலேசியாவில் இருக்கும்போது வெதர் செக் பண்ணப்போ செம்ம வெயில், ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, மழை தூரிக்கிட்டே இருக்குது. ஸோ ஏஞ்சல் ஒரு பூமிக்கு வந்தால் திடீர்னு மழை பெய்யும் தெரியுமா. ஸோ இந்த ஏஞ்சல் இந்த பூமிக்கு வந்திருக்கேனா சும்மா. ஓகே, ஸோ மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ மழை நின்னோடனே தான் நாங்கள் வந்து யூபர் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகலான் இருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் ஐலைனர் போட்டுட்டு சம் ப்ளஷ் போட்டுட்டு ஐப்ரோ செஞ்சுட்டு அவ்வளோதான். ஸோ அவுட்ஃபிட் செக் வந்து அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துலேருந்து எந்திரிக்கணும். எந்திரிச்சிட்டு ஓகே, ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். ஐம் ஜஸ்ட் வெரிங் ஒன் டாப் அண்ட் தென் இது என்ன பேண்ட்டுன்னு தெரியல, இது ஒரு மாதிரி டிசைன் பேண்ட். ஸோ பீயிங் ஒயிட் அண்ட் ஒயிட் டுடே. அண்ட் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஒரு ஷால், எல்லோ கலர் ஷால் மேபி. ஓகே, ஸோ நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ இந்தியாவில் மணி எத்தனை பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 11:36. ஸோ நாங்கள் 1 o'clock போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னமும் மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ நான் கீழே போயிட்டு யூபரில் ஏறினோன்னே நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, பாய். ஆல் செட் டு கோ. ஸோ நம்ம போகலாம். வந்துட்டேன். ஸோ என் ஹோட்டல்லேருந்து இங்கே வரத்துக்கு வந்து 25 minutes. ஸோ இது ஆக்சுவலி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ இங்கே இந்த பில்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைக் ஹெரிட்டேஜ் பில்டிங். ஸோ இங்கேருந்து 1 kilometer வந்து நடக்கணும் அந்த இடத்துக்கு. ஸோ நாங்கள் போயிட்டோன்னே நான் எங்கே வந்திருக்கேன்னு நான் காட்டுறேன். மனுச்சுருங்க, எங்கள் ஃபுல்லாக ஹார்ன் சத்தமாக இருக்குது. போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே ஸ்டார்பாக்ஸ் வந்திருக்கேன். ஸோ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு விண்டேஜ் பில்டிங் மாதிரி இருக்குது. ஸோ கம் ஆன்.
கோல்டன் டெம்பிள் தான் நான் வந்திருக்கேன். ஜஸ்ட் வெளியிலேருந்து பார்க்குற வியூ தான். ஸோ உள்ளுக்குள்ள இன்னும் போனோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ நான் கோயிலுக்கு வந்துட்டேன். ஆனால் இந்த கோயிலுக்கு யார் போகிறதா இருந்தாலுமே கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி, ஸோ அவங்க வந்து அவங்க தலையை கவர் பண்ணிக்கணும் ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி. ஸோ இங்கேயே ஐ திங்க் இங்கேயே ஒரு 10 rupeesக்கு அந்த மாதிரி வைக்கிறாங்க. லைக் பாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் கட்டுற மாதிரி ஒரு சின்ன ஸ்கார்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியில் கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்கே வரலாம். அண்ட் ஆல்சோ இங்கே ஷூ காணா போயிடும் அப்போல்லாம் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா வந்து ஷூ ஸ்டாண்ட்லாம் வந்து உள்ளுக்கு வந்து இருக்குது லோக்கல் மாதிரி. ஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுப்பாங்க. இந்த கோயில் எல்லாமே ஃப்ரீ. ஸோ இப்போ வந்து நம்ம காலை சுத்தம் பண்ண போகிறோம். எப்படின்னா ஸோ இப்படி தான் காலை கழுவிட்டு உள்ளுக்கு செக்யூரிட்டி இருப்பாங்க, நம்ம செக் பண்ணிட்டு ஸோ நம்மளால் கோல்டன் டெம்பிள் அவ்வளோ எடுக்க முடியல. என்னால் வீடியோ ஐம் ரியலி சாரி. ஸோ அதனால் நான் ஷாப்பிங் sorry. Yes, ready made? No. Is it ready made? We are only have material. Totally material. ஸோ நடந்து நான் எப்போ தான் டயர்டாக இருக்கேன். எல்லோரும் என்னையை பார்க்குறாங்க, அது வேறு விஷயம். ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணாலும் இருக்காதீங்க. ஏன்னா இங்கே உள்ள மெட்டீரியல், அதாவது கேர்ள்ஸ் பஞ்சாபி ஷூட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னா இங்கே உள்ள மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா பஞ்சாபிஸோட ஸ்டைல் வந்து வேறு மாதிரி. ஸோ ஸோ வந்து இங்கே மறக்காமல் ஷாப்பிங் பண்ணிடுங்க. நான் இப்படி தான் 2 ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். 2 மெட்டீரியல் நான் வாங்கினேன். ஸோ ப்ரைஸஸ் ஆர் really affordable. ஸோ ராத்திரி பார்த்தீங்கன்னா கோல்டன் டெம்பிள் இப்படி தான் இருக்கும் வெளியிலேருந்து. ஆனால் உள்ளுக்கு வந்து அதோட கோபுரம் தெரியுதுல, அதுக்கு முன்னுக்கு தான் கோல்டன் டெம்பிள். ஸோ அப்படியே டகன்னு ஜொலிக்கும், ஏன்னா தங்கத்தில் செஞ்சதுனால. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக லைனிங் போட்டு இன்னும் அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பகலில் வந்த இடம் தான். இப்போ லைட் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது.